கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது பேசின கடைசி 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கடைசி வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு பேசின கடைசி வார்த்தை மனரம்யத்தின் வார்த்தை. இட் வாஸ் த வேர்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். மனரம்யத்தோடு அந்த வார்த்தையை இயேசு பேசினார். இந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை 6 மணி நேரங்கள் சிலுவையில் இயேசு தொங்கினார். 12 மணிக்கு பயங்கரமான காரிருள் அந்த இடத்தை சூழ்ந்தது. அந்த இடத்திலே ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே கடைசி மணித்துளி நேரத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது. இப்படி எல்லா காரியங்களும் நடந்து முடிந்த பின்பு கடைசியாக இயேசு மன நிறைவோடு கூட, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசி வார்த்தையை பேசி முடித்தார். இந்த வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, பிதாவே உம்முடைய கைகளில் என்று இயேசு சொல்லும் பொழுது பிதாவோடு கூட இயேசு வைத்திருந்த அந்த அன்பும் ஐக்கியமும் வெளிப்படுகிறது. சிலுவையில் இயேசு பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சிலுவையில் இயேசு பேசின கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆக முதல் வார்த்தையிலும் பிதாவை நோக்கி பார்க்கிறார், கடைசி வார்த்தையிலும் பிதாவே என்று சொல்லி அவர் அன்போடு கூட தன்னுடைய தகப்பனை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய கைகளில் என்று சொல்லும் பொழுது அந்த உம்முடைய என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்க வல்லமையுடைய உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். சங்கீதம் 49:15 நாம் பார்க்கிறோம், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய ஆத்துமாவை தப்புவிக்க வல்லமையுடைய பிதாவின் கையிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு தன்னுடைய கடைசி வார்த்தையிலே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் இதுவே. அது மாத்திரமல்ல, பிதாவின் கைகளில் அவர் தன் ஆவியை ஒப்படைக்க காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது பிதாவின் கை வல்லமை நிறைந்தது. வேதத்திலே சங்கீதம் 118:16 நாம் பார்க்கிறோம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வலதுகரம் விசேஷமானது. ஒரு மனிதன் தன்னுடைய வலதுகரத்தில் தான் முக்கியமான வேலைகளை செய்ய முடியும். இடதுகரம் வலதுகரத்தை விட பலவீனமானது. வலது கையில் செய்கிற வேலைகளைப் போல இடது கையில் வேகமாய் செய்ய முடியாது. ஆக பிதாவின் வலதுகரம் பராக்கிரமம் உள்ளது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அந்த வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கரத்திலே இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு எப்படி தன்னை முழுமையாய் பிதாவின் கரத்தில் அர்ப்பணித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் நாம் ஒப்படைக்கும் பொழுது எப்படி குமாரனாகிய இயேசுவின் ஆத்துமாவை அவர் மீட்டு கொண்டாரோ அதே போல் நம்மை மீட்டு கொள்ள பிதாவாகிய தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது இந்த பிதா என்ற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து என் ஆவியை என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆழமாய் சிந்திப்போம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் இயேசு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த ஆவி என்கிற தமிழ் வார்த்தைக்கு மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலே ரூவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரூவா என்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தங்கள் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது 3 அர்த்தங்கள் உடைய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதிலே ரூவா என்றால் முதலாவது அர்த்தம் ஆவி அல்லது உயிர் என்ற அர்த்தம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த இடத்தில் ஆவி என்கிற இடத்தில் ரூவா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இயேசுவின் உயிரை அல்லது ஆவியை அவரை விரும்பி நமக்காக சிலுவையில் கொடுத்தார். அவருடைய உயிரை யாரும் பறிக்கவில்லை. மரணமோ பாதாளமோ பிசாசோ அவருடைய உயிரை எடுப்பதற்கு அதிகாரமில்லை. மனுக்குலத்தின் மீட்புக்காக, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு மனமுவந்து தன்னுடைய இன்னுயிரை சிலுவையிலே கொடுத்தார். ஆக இந்த இடத்திலே ஆவி என்பது உயிர் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ரூவா என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது வேதத்திலே சுவாசம் என்ற அர்த்தத்தில் இந்த ரூவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள
மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது ஜீவ சுவாசத்தை ஆதாமின் நாசியில் ஊதின தேவனுடைய கரத்தில் தன்னுடைய சுவாசத்தை இயேசு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ரூவா என்கிற சுவாசத்தை இயேசு ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பதும் நாம் சுவாசிப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் இரவு நாம் உறங்கி காலையில் கண் விழிக்கும் பொழுது நாம் சுவாசிக்கிறோம் என்றால் அந்த சுவாசம் கர்த்தர் கொடுத்த சுவாசம். ஆதாமின் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுவாசத்தையும் ஜீவனை தந்து நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு சுவாசத்தை தந்த அந்த தேவனுடைய கரத்தில் தன்னுடைய சுவாசத்தை இயேசு ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பின் நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்து மேசியாவாக ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் என்று ஏசாயா 11:4 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தன்னுடைய வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அப்படி என்றால் தன்னுடைய சுவாசத்தை பிதாவின் கையில் சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பூமியிலே ராஜாதி ராஜாவாக அவர் ஆளுகை செய்கிறார். ஒரு நாள் அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து பூமியை 1000 வருடம் அரசாள போகிறார். அந்த 1000 வருட அரசாட்சியிலே தம்முடைய வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை இயேசு சங்கரிப்பார். ஆக பின்னாட்களிலே தம்முடைய சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிக்க போகிற இயேசு இந்நாளிலே சிலுவையில் தன்னுடைய சுவாசத்தை பிதாவின் கையில் ஒப்படைத்தார். அடுத்து இந்த ரூவா என்கிற எபிரேய வார்த்தைக்கு 3வது அர்த்தம் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது காற்று என்ற அர்த்தத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் மேல் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். இந்த இடத்தில் கர்த்தர் தம்முடைய காற்றை வீச பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூவா என்றால் காற்று என்ற அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி காற்றை நம்முடைய கண்களினால் காண முடியாதோ ஆனால் அது வீசுவதை நாம் உணர முடியுமோ, அதுபோல இதுவரை காணக்கூடிய மாம்சத்திலே ஆண்டவர் இயேசு 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இப்பொழுது சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்படைத்த பின்பு அவர் இது முதல் கண்ணுக்கு புலப்படாத காற்றைப் போல ஆவியாக நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். ஆகியவைதான் வேதத்திலே மத்தேயு 18:20 இயேசு வாக்களித்திருக்கிறார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே காற்றாக ஆவியாக நம்முடைய மத்தியில் உலாவுகிற இயேசு தம்முடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்படைத்தார். அடுத்து ஒப்புவிக்கிறேன் என்கிற வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த ஒப்புவிக்கிறேன் என்கிற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஒவ்வொரு யூத குழந்தையும் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய தாயார் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தை அந்த பிள்ளைகள் சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், யூத பிள்ளைகளை அவர்கள் மிகவும் ஆச்சாரமாக வளர்ப்பார்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த தாய் அந்த குழந்தை தன் கையில் ஏந்தி குழந்தையின் காதில் சொல்கிற முதல் வார்த்தை, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொன்ன முதல் வார்த்தையை தான் குழந்தையின் காதில் உச்சரிப்பார்கள். அதே போல அந்த குழந்தை வளர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு எளிமையான ஜெபம் சங்கீதம் 31:5. அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஒவ்வொரு குழந்தையும் இரவு உறங்க போகும் பொழுது பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு உறங்கச் செல்லும். எந்த நம்பிக்கையில் என்றால், காலையில் கடவுள் எனக்கு உயிர் கொடுத்து என்னை படுக்கையிலிருந்து எழுப்புவார் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை அந்த குழந்தைகள் செய்வார்கள். இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு இந்த ஜெபத்தை செய்வதன் நோக்கம் என்ன? ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நித்திரை வேறு, மரணம் வேறு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நித்திரையும் ஒன்றுதான், மரணமும் ஒன்றுதான். எனவேதான் வேதம் மரணத்தை நித்திரை என்று அழைக்கிறது. நாம் நித்திரையாக இருக்கும் பொழுது காலையில் கண் விழித்தால் இந்த பூமியில் கண் விழிக்கிறோம். ஆனால் நாம் நித்திரை அடைந்து விட்டால் இந்த பூமியில் நாம் கண் மூடும் பொழுது பரதீசிலே நாம் கண் விழிக்கிறோம். ஆகவேதான் ஒரு குழந்தை நம்பிக்கையோடு பிதாவை நோக்கி உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பது போல, இப்பொழுது சிலுவையில் நித்திரை அடைய போகிற இயேசு பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார்.
அது மாத்திரமல்ல, இந்த ஒப்புவிக்கிறேன் என்கிற வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தமுடையது. ஒப்புவிக்கிறேன் என்றால் ஒப்படைக்கிறேன். ஒரு நபரை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கும் பொழுது, அந்த நபர் திரும்பி வந்து கேட்கும் பொழுது அதை வாங்கினவர் திரும்ப கொடுத்து விட வேண்டும். வாங்கினவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால்தான் கொடுத்தவரிடத்தில் அவர் திரும்ப கொடுப்பார். இப்பொழுது இயேசு, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னதன் அர்த்தம் என்ன? பிதாவே, உம்மை நம்பி என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன். 3வது நாள் நீர் வாக்களித்தது போல என்னை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பும் என்று சொல்லி அந்த இடத்தில் இயேசு பிதாவின் மேல் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து விடுகிறோம். மனிதர்களை நம்பி பணத்தை கொடுக்கிறோம், ஏமாற்றி விடுகிறார்கள். மனிதர்களை நம்பி பொருட்களை கொடுக்கிறோம், உடைத்து விடுகிறார்கள். மனிதனை நம்பி இதயத்தை கொடுக்கிறோம், உடைத்து போட்டு விடுகிறார்கள். மனிதர்களை நம்பி வாழ்க்கையை கொடுக்கிறோம், அழித்து போட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரை நம்பி உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் அவர் உன்னை நிச்சயமாய் பாதுகாப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். பிதாவின் கைகளில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை நம்பிக்கையோடு ஒப்படைத்தார். நமக்கு நன்றாக தெரியும், வாக்களித்த பிதா தன் குமாரனுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் 3வது நாள் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அது மாத்திரமல்ல, இந்த ஒப்படைக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை ஆழமான நம்பிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. இயேசு பிதாவை ஒருபொழுதும் சந்தேகப்பட்டதே இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய முழுமையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அவர் பிதாவின் மேல் வைத்தார். ஆகவேதான் யோவான் 11வது அதிகாரம் 42வது வசனத்திலே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று இயேசு சொன்னார். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பும் பொழுது பிதாவை நோக்கி அவர் இந்த ஜெபத்தை சொல்லுகிறார். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆக பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் இடையில் இருந்த அந்த பரஸ்பர நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. ஆகவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்பிக்கை ஒரு அடித்தளமாய் காணப்படுகிறது. யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு அவசியமோ அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை அவசியமாய் காணப்படுகிறது. எப்படி லாசருவை பிதாவாகிய தேவன் இயேசுவின் ஜெபத்தை கேட்டு உயிர்ப்பித்தாரோ, அதே போல என்னையும் 3வது நாள் நீர் உயிர்ப்பிப்பீர் என்கிற நம்பிக்கையோடு என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இயேசு பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்படைத்தார். அது மாத்திரமல்ல, பிதாவின் கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே தொங்குகிற ஒரு மனிதன் பேசுவதே மிகவும் கடினம். ஆனால் இயேசு 7 வாக்கியங்களை பேசினார். அந்த 7 வாக்கியங்களில் 2 வாக்கியங்களை மகா சத்தமாய் அவர் பேசினார். முதலாவதாக ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி இயேசு மகா சத்தமாய் பிதாவை நோக்கி கூப்பிட்டார். இப்பொழுது சிலுவையில் தன் உயிர் பிரிகிற நேரத்திலே ஆண்டவர், பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் தலையை சாய்த்து ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது முதல்ல உயிர் பிரியும், அதன் பின்பு தலை கீழே விழும். ஆனால் இயேசுவோ அவர் முதலாவது தன் தலையை சாய்த்தார், அதன் பின்பு தன் ஜீவனை கொடுத்தார். இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இயேசுவின் உயிரை யாரும் பறிக்கவில்லை. அவரே முன் வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். நமக்காக ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக, பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், முழு உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டார். இந்த உலகத்தின் பாவத்திற்காக தன்னுடைய உயிரை அவர் தியாகமாய் கொடுத்தார். உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு தன் ஜீவனை விட்ட பொழுது அங்கிருந்த 100க்கு அதிபதி ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அவன் அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஜீவனை விட்டவுடன் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது என்று மத்தேயு 27:51 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, 54வது வசனத்திலே 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசுவை நீ யாராக பார்க்கிறாய்? அவரை ஒரு சாதாரண மகானாக பார்க்கிறாயா? அல்லது நல்ல போதகராக அவரை பார்க்கிறாயா?
அல்லது அவரை ஒரு தீர்க்கதரிசியாக நபியாக நீ பார்க்கிறாயா? ஆனால் ஆண்டவர் இயேசு இவர்கள் எல்லாவற்றிலும் மேலானவர். உன்னையும் என்னையும் படைத்த தெய்வம் இந்த பூமியிலே மனுக்குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் மாற்றுவதற்காக மனிதனாய் பிறந்தார். நம்முடைய பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்தார், இரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவரை நீ தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து உன் வாழ்க்கையின் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாய் என்றால் அவர் இந்த பூமியிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் நித்தியத்திலும் உனக்கு நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே நம்மை முழுமையாய் ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் ஒப்படைப்போம். இந்த சிலுவை தியான நாட்களிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த சிலுவை தியான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்கு பதிலாக ஆண்டவரே நீர் மன்னிப்பையும், எங்களுடைய சாபங்களுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், எங்கள் நோய்களுக்கு பதிலாக சுகத்தையும், எங்கள் பலவீனங்களுக்கு பதிலாக பலத்தையும், எங்களுடைய துக்கத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தையும் நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். இந்த நாளிலே நம்பிக்கையோடு உம்மை தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிலுவையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாய் அருள்வீராக. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய நித்திய ஜீவனை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தெய்வீக சட்டையிலே காத்துக்கொள்ளும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you and God bless you.